மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர்களே, இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 3 நாட்கள் நமது குமரி மாவட்டத்தின் பாரம்பரியத்தை, கலாச்சாரங்களை, உணவு பழக்க வழக்கங்களை, மருத்துவ முறைகளை நாம் திரும்பி பார்க்க ஏற்பாடு செய்திருக்கும் இந்த மீண்டெழும் குமரி இயக்கமும் புனித சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரியும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்தது எல்லாத்தையுமே தாளாளர் ஃபாதர் அழகாக பேசிவிட்டார்கள். இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம் உடலை பாதுகாப்பதற்காக நம் உடலின் உள் பல நன்மை செய்யக்கூடிய உயிர்கள் இருக்கின்றதாம். ஒரு ஆராய்ச்சி தகவல் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனின் உள்ளும் 1 கிலோ நுண் உயிரினங்கள் இருப்பதாக ஆராய்ச்சி தகவல், அதிர்ச்சியூட்டும் ஆராய்ச்சி தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். தாளாளர் ஃபாதர் சொன்னது மாதிரி மண்ணிலிருந்து மனிதன் வந்தான், மண்ணுக்கே திரும்புவான் என்று ஃபாதர் சொன்னார். விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனை போலவே இந்த மண்ணிலும் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உயிரினங்கள் தான் இந்த உலகையே இயக்குகின்றது என்பது நாம் அறியாத ஒன்றுதான். சாதாரணமாக நாம் வீட்டில் நட்டிருக்கும் செடிகளை பார்த்தால் அந்த செடிகளுக்கு தேவையான உணவு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் முதல் சத்து அதுக்கு தேவை. இந்த நைட்ரஜன் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் 75% அதிகமாக இந்த நைட்ரஜன் வாயுக்கள் இருக்கிறது. இந்த உணவு தான் தாவரங்களுக்கு முக்கிய ஒரு உணவு. இந்த உணவை தாவரங்களால் அதை கிரகித்துக் கொள்ள முடியாது. அது மிகப்பெரிய மூலக்கூறுகளால் இருப்பதனால் இந்த செடிகளால் அதை பயன்படுத்த இயலாமல் இருக்கிறது. ஆனால் அந்த தாவரத்தின் வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரினங்கள் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை உடைத்து எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்கு உணவு ஊட்டுவாளோ அதே போல் அந்த வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரினங்கள் அந்த தாவரங்களுக்கு அந்த உணவை உற்பத்தி செய்து கொடுக்கின்றன. இதெல்லாம் நாம் அறியாத ஒன்றுதான். இந்த மண்ணை நாம் சரிவர பயன்படுத்தாமல் வேதிப்பொருட்களை அதிகமாக அதில் கொட்டி அந்த மண்ணில் இருக்கும் இந்த மாதிரி சிறப்பான நுண்ணுயிரினங்களை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்றுதான் நம் உடலினுள்ளும் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னது போல 1 கிலோ நுண் உயிரினங்கள், அதாவது நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் நம் உடலினுள் இருக்கின்றன. இது நாம் அறியாததை. அதாவது நம் உடலில் இருக்கக்கூடிய ஒரு செல்லை பாதுகாப்பதற்காக ஒரு 10 உயிரினங்கள் நம் உடலுக்குள் இருக்கின்றனவாம். ஆச்சரியமான ஒரு தகவல் தான். நாம் உட்கொள்ளும் உணவில் ஒரு வைட்டமின் சத்து குறைவுபட்டது என்றால் நம் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரினங்கள் அதை கண்டுபிடித்து அந்த வயிற்று பகுதியில், அதாவது சிறுகுடலிலே அந்த நுண்ணுயிரினங்கள் அந்த வைட்டமின்களை உற்பத்தி செய்து நம் உடலுக்கு கொடுக்கின்றனவாம். இப்படிப்பட்ட ஆச்சரியமூட்டும் பல விஷயங்களை இந்த நுண்ணுயிரினங்கள் நம் உடலிற்குள் செய்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் அறியாமல் இதே போலதான் மண்ணும் மனிதனும் ஒன்று என்பது நாம் அறிந்த உண்மைதான். மண்ணிலிருந்து தான் கடவுள் மண்ணை, விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மண்ணை பிசைந்து கடவுள் மனிதனை உருவாக்கினானாம். அதே போலதான் அந்த மண்ணில் இருக்கின்ற உயிரினங்கள் போல நம் உடலினுள் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான உயிரினங்கள் நம் உடலிற்குள் இருக்கின்றன. இந்த உயிரினங்களை நாம் பாதுகாத்தாலே நமக்கு நோய்கள் வராமல் நாம் காப்பாற்றப்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தகவல்களை சொல்லுகிறார்கள். அதே போலதான் இந்த உயிரினங்கள் நம் உடலுக்குள் எப்படி சென்றது என்றால் மிக ஆச்சரியமான தகவல்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நார்மலாக பிரசவிக்கக்கூடிய ஒரு தாயின் அந்த தாய் பாலிலே
700 வகையான நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் இருக்கின்றன. வகைகள் நண்பர்கள் அல்ல, கோடிக்கணக்கான உயிரினங்கள் அந்த தாய்ப்பாலிலே இருக்கின்றனவாம். அப்போ ஒரு பிறந்த குழந்தையின் உடலுக்குள் இந்த 700 வகையான நுண்ணுயிரினங்கள் முதலில் செல்கின்றன. இவை நம் வாழ்நாள் முழுவதும் இந்த நுண் உயிரினங்கள் நம் உடலுக்குள் இருந்து அந்த குழந்தை பெரியாள் ஆகிற வரைக்கும் அந்த உடலை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாம் உட்கொள்ளக்கூடிய உணவில் வழியாக இந்த நுண்ணுயிரினங்கள், நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரினங்கள் நம் உடலுக்குள் செல்கின்றனவாம். இப்போ பாத்தீங்கன்னா, பாரம்பரிய உணவு திருவிழான்னு சொல்லி ஒரு அழகான திருவிழாவை கொண்டாடி இருக்கின்றீர்கள். இந்த பாரம்பரிய உணவு முறைகள்ல பாத்தீங்கன்னா, பழைய கஞ்சி சாப்பிடுவது, இந்த மாதிரிப்பட்ட ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ், கொதித்து தன்மை உள்ள உணவுப் பொருட்களை நாம் உட்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் தான் அதிக அளவிலான நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் இருக்கின்றன. இப்போது பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்ல போனீங்கன்னா, அந்த உணவு சட்டியில அந்த தீ எப்பவுமே சாதாரணமா நம்ம சமைக்கும் போது தீ வந்து அந்த சட்டியின் கீழ்ப்பகுதியில இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த உணவின் மேல் தீ பற்றி கொண்டு எரிகிறது. அப்போது நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் இல்லாமல் போகிறது. அதனால்தான் நம்ம பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாமே ஒரு நோய் நொடிகளில் ஈஸியாக வரக்கூடிய அளவிற்கு அவங்க சென்சிட்டிவாக இருக்கிறார்கள். அப்போ முதல்ல நம்ம தாய் வழியாக நம் உடலுக்குள் இந்த மாதிரிப்பட்ட நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் செல்கிறது. அடுத்ததாக உணவு வழியாக நம் உடலுக்குள் இந்த நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் செல்கிறது. அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, இந்த பாரம்பரிய உணவு வகைகள் இந்த ஸ்டால்ல எல்லாம் 2-3 நாட்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த உணவுப் பொருட்கள்ல பாத்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் அதிகமாக இருக்கும். அதை உட்கொள்ளும் போது நம்ம உடம்புக்குள்ளாடி இந்த நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் நம்ம உடம்புக்குள்ளாடி போய் வாழ ஆரம்பிக்கின்றன. இந்த ஒவ்வொரு உயிரினங்களும் நம்ம உடம்புக்குள்ளாடி வாழ்ந்து கொண்டு நம்ம வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டு நம்மை பாதுகாக்கின்றன. இத்தகைய நல்ல விஷயங்களை நாம் புரிந்து கொண்டு நம்ம மண்ணையும் நம்ம உடலையும் காத்துக்கொள்ள அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.